வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம சேனலில் மதுரை வீரன் அப்படின்ற தெய்வம் உருவான கதையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. மதுரை வீரன் பல ஊர்களுக்கு ஊர் தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் கூட நிறையா பேர்த்துக்கு காணப்பட்டுட்டு வருதுங்க. அப்படிப்பட்ட ஒரு கடவுள் எப்படி உருவானாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. அந்த காலகட்டத்தில் காசிராஜன் அப்படின்ற ஒரு ராஜா ஒரு நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். அவருடைய மனைவி பேர் பார்த்திங்கன்னா செண்பகவல்லி. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்ப நாளாகவே குழந்தை இல்லைங்க. அதனால் அவங்க பெரிய வேள்வி நடத்தி சிவபெருமானை நோக்கி ஒரு பெரிய தவம் இருந்துட்டு இருந்தாங்க. அந்த தவத்தார மனம் குளிர்ந்த சிவபெருமானு கீழே பூலோகத்துக்கு தன் தேவி பார்வதி தேவியோட கீழே ஒரு வரம் கொடுக்குறாங்க. அந்த வரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் சிவபெருமான் சொல்கிறாரு. அது என்ன 7 பேர்னு பார்த்தீங்கன்னா சுந்தி வீரன், சந்தி வீரன், ஆகாச வீரன், உச்சி வீரன், உரிமை வீரன், ஏம வீரன், காம வீரன் அப்படின்ற 7 வீரர்களுக்கும் என்ன பவர் இருக்கோ அந்த சேர்ந்த ஒரு ஆண் குழந்தை உங்களுக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரம் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதே மாதிரியே ரொம்ப நாள் கழிச்சு செண்பகவல்லி கர்ப்பமாகி அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தைக்கு பேர் வைக்கணும் இல்லைங்களா, அதுக்கு அவங்களுடைய ஜோதிடர் குரு அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேர் சுற்ற விழா மிக விமர்சையாக நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ குலகுரு அவரோட ஜாதகத்தை கணிச்சு இந்த குழந்தை கொடி சுற்றி பிறந்திருக்குது, கொடி சுற்றி பிறந்தா கோட்டைக்காகாது, மாலை சுற்றி பிறந்தா மாமனுக்கு ஆகாதுன்றது உங்களுக்கு தெரியும். அது இன்னும் கிராமப்புறங்கள் நம்பிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ கொடி சுற்றி பிறந்திருக்கனால நீங்கள் ராஜா, அதனால் உங்களுடைய இந்த ஆட்சிக்கே பெரிய பங்கம் வந்துடும். ஸோ இந்த குழந்தைய நீங்கள் காட்டில் போய் விட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிடுறாங்க. மனம் தாங்க முடியாமல் அந்த ராஜாவும் ராணியும் அந்த குழந்தைய ஒரு தங்க தட்டில் வச்சு ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில் விட்டுட்டு வந்துடுறாங்க. அவங்க விட்டுட்டு வந்த பகுதி பேர் பார்த்தீங்கன்னா கோனேரிப்பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோனேரிப்பட்டினம் அப்படிங்கிற ஊரை பொம்மையா அப்படிங்கிற ஒரு குறுநில மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். அந்த பொம்மையா அப்படின்றவருக்கு பொம்மி அப்படிங்கிற ஒரு பொண்ணும் இருந்தாங்க. இவங்க கிட்ட சின்னான் அப்படிங்கிற ஒரு வேலையாட்கள் ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சுட்டு வந்தாருங்க. அவங்களுடைய குதிரை ஒரு கட்டத்தில் இறந்து போயிடுது. ஸோ அந்த குதிரைக்கு அந்த குதிரை இறந்த குதிரையை வச்சு ஒரு அங்குசம் கடிவாளம் இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சின்னானுக்கு பொம்மையாக ஆர்டர் செய்கிறாரு. ஸோ சின்னானும் வீட்டுக்கு தன்னோட மனைவி சின்னத்தாயிட்ட நீ இந்த மாதிரி இதுக்கு அங்குசம் கடிவாளம்லாம் செய்யணும், நீ போய் காட்டில் போய் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. இந்த அம்மாவும் காட்டுக்கு போய் என்னென்ன கேட்டாரோ அது எல்லாத்தையுமே இந்த ஆவாரப்பட்டை அது செய்கிறதுக்கான பொருட்கள் நிறைய விதமான மூலிகை கட்டையெல்லாம் கேட்டிருக்காருங்க. அது எல்லாமே அந்த அம்மா எல்லாத்தையும் கட்டிட்டு தலையில் வச்சு எடுத்துகிட்டு வர வழியில் தூரமாக ஒரு குழந்தை அழுகுரல் கேட்டிருக்குது. என்னடான்னு சொல்லி இந்த அம்மா போய் ஓடி போய் பார்த்தா அந்த குழந்தைய சுற்றி காட்டில் இருக்கிற அத்தனை மிருகங்கள் சிங்கம், புலி, கரடி, யானை, மானு எல்லாம் சுற்றி காவலுக்கு நின்று இருக்குது. அந்த டைமில் இந்த அம்மா போய் அந்த குழந்தைய தூக்கும்போது அத்தனை மிருகங்களும் வழி விட்டுருக்குது. அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு இந்த அம்மா வீட்டுக்கு வர்றாங்க. சின்னான் கேட்குறாங்க, யார் இந்த குழந்தை, ஏது உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்டப்போ இந்த அம்மா அந்த கதையெல்லாம் சொல்லவும் இவங்களுக்கும் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதனால அந்த குழந்தை அந்த குழந்தைக்கு முத்துவீரன் அப்படின்ற பேர் சொல்லி வளர்த்துட்டு வர்றாங்க. அந்த முத்துவீரன் அப்படின்ற குழந்தை கல்விலையும் சரி வீரத்துலையும் அழகுலையும் நல்ல செல்வாக்கு பெற்றிருந்ததுங்க. அந்த டைமில் பொம்மையாவோட பொண்ணு பூமி பெரிய பொண்ணு ஆயிடுச்சு. 32 நாள் குடில் அமைச்சு அப்புறம் தான் அவங்க சடங்கு சுற்றி அந்த குழந்தைய உள்ளே விடுவாங்க. ஸோ அதுக்கு சின்னான் காவலாக அந்த குடிலுக்கு இருந்தார். சின்னானுக்கு உடம்பு சரியில்லாமல் போனனால மதுரை வீரனை தளபதியாக இருந்து அந்த குடிலுக்கு காவல் காத்துட்டு இருந்தாருங்க. ஒரு நாள் பயங்கரமாக மழை வந்தப்போ மலைக்கு ஒதுங்கி உள்ள குடிலுக்குள்ளே போன மதுரை முத்துவீரனை கண்டு அந்த பொம்மைக்கு காதல் வயப்படுறாங்க 2 பேரும். இந்த விஷயம் பொம்மையாக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேர்த்தையும் பல வீரர்களை அனுப்பி எவ்வளோ முயற்சி செஞ்சு இவங்களை கொல்ல நினச்சாலும் முத்துவீரன் பயங்கரமாக போர் செஞ்சு எல்லாத்தையும் தோக்கடிச்சிட்டாருங்க. தோக்கடிச்சிட்டு பொம்மையையும் கல்யாணம் பண்ணி அந்த ஊரை விட்டே வெளியே மதுரைக்கு சேர்றாருங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மதுரையில் திருட்டு பயங்கர ஜாஸ்தியாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் திருட்டு கொள்ள இந்த மாதிரியே இருந்தது. ராஜாவால் ஒன்றும் செய்ய முடியல. இந்த முத்துவீரனோட வீரத்தை கேட்டு அவரை வச்சு இந்த திருட்டை ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பார்த்தப்போ முத்துவீரன் போய் எல்லா திருடர்கள் கொள்ளையர்களையும் அடித்து பல ஊரையே பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்திட்டாருங்க. அதனால தான் அவருக்கு முத்துவீரன் அப்படின்ற பேர் மாதிரி மதுரை வீரன் அப்படின்ற பேர் அவருக்கு வந்தது. அந்த டைமில் ராஜாவோட இருந்த வெள்ளையம்மாள் அப்படின்ற ஒரு பணியாளர், அந்த வெள்ளையம்மாள் அப்படின்ற ஒரு வீட்டில் ஒரு திருடன் பூந்தப்போ இதே மதுரை வீரன் போய் அந்த திருடனே விரட்டி அடிச்சிட்டாரு.
இதனால் வந்து வெள்ளையம்மாளுக்கு வந்து மதுரை வீரன் மேலே ஒரு காதல் வயப்பட்டு தன் வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. விருந்து சாப்பிட இவரும் போயிட்டாருங்க. அந்த டைமில் ராஜாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையம்மாவை வந்து திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து இருந்தது. இந்த விஷயம் கேள்விப்பட்டனால பயங்கரமாக கோவப்பட்டு 2 பேர்த்தையும் விசாரணைக்கு வந்து கூப்பிடுறாரு. எதுக்காக நீ இவங்க வீட்டுக்கு போன அப்படின்னு விசாரணை நடத்தும்போது வெள்ளையம்மாள் வந்து எதுவுமே வாயே பேசலைங்க. ஏன்னா அந்த அம்மா தான் விரும்புகிறாங்கல்ல, இது அப்படியே உண்மையாகவே இருந்துட்டு போகட்டும், இந்த குற்றச்சாட்டு உண்மையாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த அம்மா விட்டுட்டாங்க. நீ சொன்னது நீ அமைதியாக இருக்கிறனால வந்து இதை நான் தப்பாக ஏற்று உன்னை வந்து நான் மாறுகள் வாங்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லி ராஜா வந்து தண்டனை விதிச்சிடுறாருங்க. அப்போது அங்கே இருக்கிற காவலாளர்கள் வந்து அவர் சொன்ன தண்டனை வந்து நிறைவேற்ற வரும்போது அந்த இடத்துல 3 பேருமே அப்படியே வந்து சிலையாக மாறிடுறாங்க. இப்படி தான் வந்து மதுரை வீரன், பொம்மி, வெள்ளையம்மாள் 3 பேரும் தெய்வமாக மாறி நமக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து நமக்கு அருள் கொடுத்துட்டு வர்றாங்க. நன்றி, வணக்கம்.